கைசிக புராணத்தில் என்ன பார்க்குறோம்? நம்பாடுவான் என்பவன் யாரு? நாய் இறைச்சியையும் உண்ணக்கூடிய சண்டாள ஜாதியிலே பிறந்தவன். அவன் சோமசர்மா என்ற பிராமணனுக்கு மோட்சம் கொடுக்குறான். அப்போ யார் கொடுத்து யார் வாங்கிறது? அப்போ இறைநிலை என்பது மனதை பொறுத்தது, பிறப்பை பொறுத்தது அல்ல, உடலை பொறுத்தது அல்ல, உங்கள் மன பக்குவத்தை பொறுத்தது. சபரி யாரு? சபரி காட்டில் வாழக்கூடிய ஒரு பொம்பளை தானே. அவளை அந்த முனிவர்கள்லாம் என்ன சொன்னாங்க? அம்மா நீ எங்க கூட வரலாம், மோட்சத்துக்கு வரலாம், ஆனா இவ்வளவு காலம் நீ சேவை பண்ணின, அதனால உனக்கு ஏதாவது நாங்க செய்யணும்னு நினைக்கிறோம். நீ என்ன பண்ணு, இன்னும் கொஞ்ச நாள்ல பெருமாள் தசரதனுக்கு மகனாக ராமனாக தோன்றுவான். அப்போ அவன் இந்த பக்கம் வருவான், காட்டுக்கு மனைவியை தேடிக்கிட்டு வருவான். அப்ப அவனை நேர்ல பார்க்கக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைக்கும். அவனை பார்த்துட்டு அப்புறம் சேரு பிரம்மலோகம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி காத்து கிடந்தாள் சபரி. அப்போ ராமனை பார்த்து அவனுக்கு பழமெல்லாம் கொடுத்து உபசாரம் பண்ணின பிறகு அவள் மோட்சம் போனாள். அப்ப சொன்னாலாம், போகும்போது என்ன சொன்ன? உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக ஆசையில நான் காத்துக்கிட்டு இருக்கல, உங்களை பார்த்துட்டு தான் நான் மோட்சத்துக்கு வரணும்னு என் குரு உத்தரவு போட்டு போனாரு, அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் அப்படின்னு சொன்னான். இப்ப ராமன் லக்ஷ்மணனை பார்த்து சொல்றான், இவ்வளவு குரு பக்தி இதுவரை நான் பார்த்தது இல்லப்பா. அதுக்கு அவன் கோவிச்சுக்கல, நாம கோவிச்சுக்குவோம், அவன் கோவிச்சுக்கல. ஏன்னா குரு பக்தியை ஏற்படுத்தினதே அவன் தானே. கோவிந்தனை விட குரு சிறந்தவன் என்று உபதேசம் பண்ணதே அவன் தானே. அவன் இதுக்கெல்லாம் கோவிச்சுக்கிட்டானா அப்புறம் நாளைக்கு யாராவது குரு பக்தி செலுத்துவாங்களா?